ஒரு வாய் கஞ்சிக்காக ஒரு ஊரையே தானமாக கொடுத்த மாவீரன் மருது சகோதரோட கதை தெரியுமா? ஒரு நாள் பகைவரிடமிருந்து தப்பிச்ச மருது அதிகாலை ஒரு ஊருக்குள்ளே போயிடுறாரு. அப்போது ஒரு கிழவி வீட்டு வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கிழவியை பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்குறாரு மருது. கிழவியும் சரின்னு சொல்லி தங்க சொல்லுது. அப்போது மதிய வேளையில் பசி எடுத்து மருது கிழவிக்கிட்ட போய் சாப்பிட ஏதாச்சும் இருக்காமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கிழவி கொஞ்சம் கஞ்சி இருக்குன்னு சொல்லி சாப்பிட கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு சோர்வடைஞ்ச மருது நல்லா தூங்கிறாரு. அப்புறம் தூங்கி எந்திரிச்சு போகும்போது ஒரு வாய் கஞ்சி கொடுத்த பாட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஓலைச்சுவடை எழுதி அரசாங்கத்திடம் கொடுத்துருன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்புறம் ஆங்கிலேயரிடம் பிடிபட்ட மருது கடைசியாக உனக்கு என்ன ஆசைன்னு கேட்குறாங்க. அது நான் தானமாக என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கணும் அதையெல்லாம் அவங்களுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஆங்கிலேய அரசும் பட்டயங்களையும் ஓலை வாக்குறுதிகளையும் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போது அந்த கிழவியும் கொண்டு போய் கொடுத்ததுக்கு ஒரு ஊரையே கொடுத்துட்டாங்க கிழவிக்கு. அப்போ தான் தெரியும் அந்த கிழவிக்கு நாம் தங்க இடம் கொடுத்து கஞ்சி கொடுத்தது வேற யாருக்கும் கிடையாது, மாவீரன் மருது சகோதரருக்குன்னு. ஒரு வாய் கஞ்சிக்கு ஊரையே தானமாக கொடுத்தது நம்முடைய சிவகங்கை சீமையின் மாவீரன் மருது சகோதரன்.